காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்குவாதத்தின் காரணமாக கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. வடகலை தென்கலை பிரிவினரிடையேயான மோதலால் பக்தர்கள் முகம் சுளித்திருக்கிறார்கள். வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்போது ஒரு பரபரப்பான சூழல் என்பது காணப்படுகிறது. பழைய சீவரம் கோயிலில் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், எதனால இந்த மோதல் ஏற்பட்டது, விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக பழைய சீவரம், காஞ்சிபுரம் அடுத்த பழைய சீவரம் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் அந்த பார்வேட்டை உற்சவமானது நடைபெறும் போது இந்த வடகலை தென்கலை பிரிவினரிடையே இந்த அடிதடி மோதலானது ஏற்பட்டுள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் எழுந்தருளி அந்த பார்வெட்டை உற்சவமானது நடைபெறுவது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக கிராமங்கள் தோறும் மண்டபப்படியாகி பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார். அந்த மலையிலிருந்து இறங்கிய வரதராஜ பெருமாளை பழைய சீவரத்தில் கொண்டுள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி அழைத்து சென்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இந்த பழைய சீவரம் பகுதியில் பார்வெட்டை உற்சவத்தின் போது பிரபந்தம் பாடுவதில் அந்த வடகலை பிரிவினர் இடையே அந்த வடகலை தென்கலை பிரிவினர் இடையே அந்த வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. திடீரென கைகலப்பாக மாறி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி அந்த அடித்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே அந்த பிரபந்தம் பாடுவதில் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தை மாதம் மாட்டுப் பொங்கல் அன்று நடைபெறும் அந்த வரதராஜ பெருமாள் கோயில் பழைய சீவரம் பார்வேட்டை உற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே அந்த அடிதடி சண்டை நடந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.